அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல கடந்த வாரம் வெளியான கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல்ல உள்ள இத்தேர்வுகளுக்கான அறிவிப்புகள்ல பல்வேறு பணிகளுக்கான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியா இருக்கு. அது உங்க அனைவருக்கும் தெரியும். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமாக எவ்வளவு வேலைவாய்ப்புகள் இருக்கு இந்த இந்த எக்ஸாம்ல அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவ பார்த்த நம்ம பல நண்பர்கள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, "சார் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லயும், ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு." அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால மெக்கானிக்கல் படிப்புகளுக்கு சம்பந்தமான வேலைவாய்ப்புகள் என்னென்ன துறைகள்ல எவ்வளவு எண்ணிக்கையிலான போஸ்டிங் இருக்கு. அதே மாரி ட்ரிபிள் இ எலக்ட்ரிக்கல் சம்பந்தமாக படிப்புகள் சம்பந்தமாக என்னென்ன வேலைகள் இருக்கு? என்னென்ன துறைகள்ல இருக்கு? எத்தனை பணியிடங்கள் இருக்கு? அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் இன்ஃபர்மேஷனையும், அந்த எக்ஸாமுக்கு உண்டான படிக்கக்கூடிய சிலபஸையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ டிப்ளமோ முடிச்சவங்க, பிஇ முடிச்சவங்க அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க. மேற்கொண்டு என்ன வேணும்னாலும் நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க. நான் ரிப்ளை பண்றேன். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட்டு மெக்கானிக்கலுக்கான இது பார்ப்போம். மெக்கானிக்கலுக்கு 2 இருக்கு. ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு கோடு வந்து 310வும், அதுவே கீழ வெறும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 255 கோடு இருக்கு. ஸோ ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு 310 சப்ஜெக்ட் கோடும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு மட்டும் கோட் நம்பர் 255 இருக்கு. அது மட்டும் இல்லாம, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்புறம் வந்து ட்ரிபிள் இக்கு கோட் நம்பர் 336ன்னு இருக்கு. அதே சமயம், அதே நம்ம எலக்ட்ரீசியன் இதுல ஐடிஐ ட்ரேடுல கோட் நம்பர் 438ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான். அப்ப எலக்ட்ரீசியன் வந்து 2 இருக்கு. அதாவது அந்த படிப்பு மொத்தமா ஐடிஐ லெவல்ல உள்ள படிப்புகளுக்கு 438 கோட் நம்பர்ல உள்ள சிலபஸ படிக்கணும். அதுவே நீங்க டிப்ளமோ பிஇ லெவல்ல உள்ள எலக்ட்ரிக்கலுக்கு இந்த கோட் நம்பர் 336 நீங்க படிக்கணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மென்ட்க்கு உண்டான வேலை வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டியது சீரியல் நம்பர் 3ல உள்ள இந்த 4ல உள்ள மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. 45 போஸ்ட் சொல்லிட்டாங்க. ஆனா இது வந்து இதனுடைய இது இருக்கு இல்லையா? இந்த ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியா எவ்வளவு வேக்கன்சி இருக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட இன்னும் வெளியிடல. இதுக்கு வந்து லெவல் 13 சிபிஎஸ் அதாவது கான்ட்ரிபியூஷன்ஸ் பென்ஷன் ஸ்கீம் பங்கீட்டு ஓய்வூதிய திட்டம் மூலமா இதுக்கு பென்ஷன் வழங்குவாங்க. ஸோ இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 45 போஸ்ட்டுக்கு உண்டான அறிவிப்பு உண்மையிலே நல்ல அறிவிப்பு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சம்பந்தமா நம்மளுடைய மதுரை ஹைகோர்ட்டு, சென்னை ஹைகோர்ட்டு, நம்ம டெல்லியில உள்ள சுப்ரீம் கோர்ட்ல கூட கேஸ் இருக்கு. நம்ம அத பத்தி பல வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி சூழ்நிலையில அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள வேக்கன்சிக்கு அவங்க அறிக்கைய வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்க்கு என்ன என்ன வேலைவாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் கோடு 3329 டெக்னீசியன் ஆப்பரேஷன் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, 35 போஸ்ட் இருக்கு. இந்த 35 போஸ்ட்டும் நம்மளுடைய ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியா பார்த்தீங்கன்னா, தெளிவா போட்டிருக்காங்க. இந்த எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்சி உமனுக்கு இந்த மாரி ஒவ்வொரு பிரிவுகளுக்கான அறிவிப்ப வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. நீங்க பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ டெக்னீசியன் வந்து ஆப்பரேஷன் போஸ்ட்டுக்கு. இது வந்து எங்க வருது அப்டின்னா, நம்மளுடைய ஆவின்ல உள்ள வரக்கூடிய ஒரு போஸ்ட் தான் இது. டெக்னீசியன் ஆப்பரேஷன். ஸோ தமிழ்நாடு கோஆப்பரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் லிமிடெட்னா ஆவின் கீழ வரக்கூடியது. ஸோ அதுல பார்த்தீங்க அப்டின்னா, டெக்னீசியன் ஆப்பரேஷன் கோடுக்கு 35 போஸ்ட்டும், அதே மாரி ரெஃப்ரிஜர் ரெஃப்ரிஜரேஷன் அந்த போஸ்ட்டுக்கு 4 வேக்கன்ட்டும், அதே மாரி டெக்னீசியன் டயர் கோட் நம்பர் 3331க்கு 1 வேக்கன்சியும், ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, 85 வேக்கன்சி மெக்கானிக்கலுக்கும், ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிப்புகளுக்கும் இருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த டிப்ளமோ இன் அதாவது
நம்மளுடைய மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 அந்த வேலை வாய்ப்புகளுக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும். அதே மாரி இப்ப நாம பார்த்த தமிழ்நாடு இந்த கோஆப்பரேட்டிவ் மில்க் ஃபெடரேஷன் லிமிடெட்ல உள்ள டெக்னீசியன் ஆப்பரேஷன் போஸ்ட் உள்ள 35 போஸ்ட். அதே மாரி டெக்னீசியன் ரெஃப்ரிஜரேஷன்ல உள்ள 4 போஸ்ட். அதே மாரி டெக்னீசியன் டயர்ல உள்ள 1 போஸ்ட். இந்த 4 விதமான போஸ்டையும் கூட்டுனோம்னா மொத்தம் 85 போஸ்ட்டுக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கான அறிவிப்பு இருக்கு. சரி, இப்ப இதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐடிஐ லெவல்ல முடிச்சவங்களுக்கு ஐடிஐ சிலபஸும், டிப்ளமோ லெவல்ல முடிச்சவங்களுக்கு டிப்ளமோ சிலபஸ் இருக்கு. அப்ப எப்படி மாறுது அப்படின்னா, ஆக்சுவலா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அதாவது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஸோ அதுல மாற்றம் இல்ல. ஸோ என்ன சப்ஜெக்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்தா இருக்கு. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2ல கோட் நம்பர் 2019ல மினிமம் ஜெனரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அடுத்து 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா? இது அப்ப அது போக என்ன இருக்கும்னா, மஸ்ட் வேலிடு லைசன்ஸ் இருக்கணும். அப்ப என்ன இல்ல அப்படின்னா, ஏற்கனவே உள்ள அந்த 1 இயர் ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அந்த இது அவங்களுக்கு இல்ல. ஓகேங்களா? ஸோ மஸ்ட் ஹோல்ட் எ வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் ஆத்தரைசிங் டு டிரைவ் மோட்டார் சைக்கிள் வித் கியர் அண்ட் லைட் மோட்டார் வெஹிக்கிள். இதுல அவங்களுக்கு கண்டிப்பா இருக்குன்னு இருக்காங்க. ஸோ இதுல உள்ள 45 போஸ்ட்டுக்கும் டிப்ளமோ மெக்கானிக் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அடுத்து நம்ம டெக்னீசியன்ல ஆப்பரேஷனுக்கு என்னன்னு பாருங்க. டெக்னீசியன் ஆப்பரேஷனுக்கு மஸ்ட் ஹேவ் பாஸ்டு எஸ்எஸ்எல்சி. தென் அடுத்து ஷுட் பாஸஸ் இண்டஸ்ட்ரியல் ஐடிஐல மெக்கானிக் முடிச்சிருக்கணும். ட்ரேட் ஐடிஐல மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன்ல அல்லது ஏர் கண்டிஷனர்ல அல்லது ஃபிட்டர்ல அல்லது மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள்ல அல்லது எலக்ட்ரீசியன்ல அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்ல இதெல்லாம் என்டிசி மூலமா ஐடிஐ முடிச்சிருக்கணும். அல்லது மெயின் பாருங்க, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ டிப்ளமோ மெக்கானிக் முடிச்சவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐடிஐ முடிச்சவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். டிப்ளமோ முடிச்சவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து பாருங்க, டெக்னீசியன் ரெஃப்ரிஜரேஷன். அதுக்கு என்ன போட்டுருக்கோம் பாருங்க, மஸ்ட் ஹேவ் பாஸ்டு எஸ்எஸ்எல்சி. அல்லது என்ன அப்படின்னா, ஐடிஐ ட்ரேடில் மெக்கானிக் முடிச்சிருக்கணும். மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனர் வித் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட். அல்லது இது போக அல்லது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அப்ப இதுக்கும் முடிச்சிருந்தா போதுமானது. அடுத்து பாருங்க, டெக்னீசியன் டயர். அதுக்கு என்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி மஸ்ட் பாஸஸ் 10th. அது போக ஷுட் பாஸஸ் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சர்டிஃபிகேட் இன் ஃபிட்டர் ட்ரேடு. அப்போ ஐடிஐல ஃபிட்டர் ட்ரேட் முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம். அல்லது டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் அண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம். அப்ப இந்த சப்ஜெக்ட் கோடு என்ன அப்படின்னா 255. எதுக்கு? டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கு 255. டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் முடிச்சவங்களுக்கு சப்ஜெக்ட் கோடு 310. அப்ப அந்தந்த சப்ஜெக்ட் கோடு உள்ள எக்ஸாம் அவங்க படிச்சு எக்ஸாம் எழுதினால் போதுமானது. அதே மாதிரி ஐடிஐல என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அதுவும் கீழே இருக்கு. அவங்கவுங்க அந்தந்த படிப்புகளுக்கு தேவையான எக்ஸாம் படிச்சதுன்னா போதுமானது. அதுல எந்த விதமான இதுவும் இல்லை. அப்ப என்ன படிக்கணும் அப்படின்னா, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2க்கு கண்டிப்பாக அவங்க டிப்ளமோ தான் படிக்கணும். சப்ஜெக்ட் கோடு 310. அப்ப 310 உள்ள சிலபஸை அவங்க படிக்கணும். ஓகேங்களா? தென் அடுத்து ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல்னா கோடு 310. வெறும் மெக்கானிக்கல்னா அவங்களுக்கு என்ன சிலபஸ்னா 255 புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டெக்னீசியன் ஆப்ரேஷன் போஸ்ட் எத்தனைனா அதுக்கு பாருங்க, இந்த மாதிரி ட்ரேடு எலக்ட்ரீசியன் ட்ரேடு இது அதெல்லாம் போக என்ன நான் பார்த்தோம்ல, மெக்கானிக்கல் என்ன பாருங்க, வெறும் மெக்கானிக்கலுக்கு 255 டிப்ளமோ முடிக்கணும். அதுதான் அதே மாதிரி டெக்னீசியன் ரெஃப்ரிஜரேஷன், அதே மாதிரி டெக்னீசியன் டயர், இந்த எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான். அப்ப அவங்கவுங்க படிக்கக்கூடிய படிப்புகளுக்கு ஒரே போஸ்ட் தான். டெக்னீசியன் டயர் அப்படின்னா அதில் ஐடிஐ முடிச்சவங்களும் எழுதுவாங்க,
டிப்ளமோ முடிச்சவங்களும் எழுதுவாங்க. அப்படிங்கும்போது ஐடிஐக்கு என்ன சிலபஸ்ன்னா, ஐடிஐக்கு உண்டான சிலபஸ்ஸு. அப்ப டிப்ளமோ தான்னா அதுக்குண்டான சிலபஸ். அப்ப எக்ஸாம் வந்து மாறி மாறி தான் வரும். டைம் அதிகமா தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன சிலபஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தெளிவா கீழ குடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறது தான் ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு உண்டான சிலபஸ். இது யாருக்கு அப்படின்னா, மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டனன்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு அவங்க அவங்க அதாவது சப்ஜெக்ட் கோடு 255 வந்து மெக்கானிக் முடிச்சவங்களுக்கு. ஆட்டோமொபைல் மெக்கானிக் முடிச்சவங்களுக்கு கோட் நம்பர் 310. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல்க்கு என்னது? யூனிட் 1 வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். யூனிட் 2 வந்து புரொடக்ஷன் டெக்னாலஜி. யூனிட் 3 வந்து ட்ரிபிள் இ. யூனிட் 4 வந்து பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். யூனிட் 5 வந்து ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ். யூனிட் 6 வந்து ஆட்டோட்ரோனிக்ஸ். யூனிட் 7 வந்து டிரான்ஸ்மிஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ். யூனிட் 8 வந்து இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன். யூனிட் 10 பார்த்தீங்கன்னா யூனிட் 9 பார்த்தீங்கன்னா, பாடி பில்டிங் டெக்னாலஜி. யூனிட் 10 பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங். அடுத்து அதிலேயே மெக்கானிக் என்ன வருது அப்படின்னா, யூனிட் 1 வந்து இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட். யூனிட் 2 பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். யூனிட் 3 பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் டெக்னாலஜி. யூனிட் 4 என்னன்னா, மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். யூனிட் 4 வந்து ட்ரிபிள் இ தான். யூனிட் 4 வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் 5 மெக்கானிக்கல் மெட்டீரியல்ஸ். யூனிட் 6 பார்த்தீங்கன்னா, ஹீட் பவர் இன்ஜினியரிங். யூனிட் 7 பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். யூனிட் 8 பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மெஷினரி. யூனிட் 9 பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங். யூனிட் 10 பார்த்தீங்கன்னா, டிசைன் ஆஃப் மெஷின் எலமெண்ட்ஸ். இது எல்லாமே ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் உள்ள சப்ஜெக்ட்டுக்கு உண்டான கோட் நம்பர் 310. இந்த 310 கோடு எந்த எக்ஸாம்க்குலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா அப்படியே ஸ்க்ரோல் பண்ண காமிச்சேன் உங்களுக்கு. திரும்ப மீண்டும் சொல்றேன். கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. மெக்கானிக்கலுக்கு உண்டான சிலபஸ் வேற. ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் உள்ள சிலபஸ் வேற. 2யும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது. இந்தா இருக்கு பாருங்க. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக் இன்ஜினியரிங் 210 கோடு டிப்ளமோ. ஓகேங்களா? ரொம்ப நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. வேற எதுவுமே இல்ல. இது பண்ண தேவையில்ல. அது என்ன போட்டிருக்கும் பாருங்க. சார் போட்டிருக்கு பாருங்க. சிங்கிள் பேப்பர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து 50 கொஸ்டின்ஸு. எங்களுக்கு வந்து 50 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் உள்ள சப்ஜெக்ட் கோடு. ஸோ இப்ப நீங்க பார்க்குறது தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உடைய சிலபஸ் கோட் நம்பர் 255. அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதில போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் 1 என்னன்னா, இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மென்ட். யூனிட் 2 பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். யூனிட் 3 புரொடக்ஷன் டெக்னாலஜி. யூனிட் 4 எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். யூனிட் 5 மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். யூனிட் 6 வந்து ஹீட் பவர் இன்ஜினியரிங். யூனிட் 7 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். யூனிட் 8 ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மெஷினரி. யூனிட் 9 கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங். யூனிட் 10 டிசைன் ஆஃப் மெஷின் எலமெண்ட்ஸ். இந்த 10 யூனிட் தான் டிப்ளமோ மெக்கானிக்கல் உள்ளவங்களுக்கு உண்டான சிலபஸ் கோட் நம்பர் 255. ஓகேங்களா? ஸோ டிப்ளமோ மெக்கானிக்கலுக்கு வந்து மொத்தம் 85 போஸ்ட் இருக்கு. அதில வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2ல 45 போஸ்ட்டும், தமிழ்நாடு கோஆப்பரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட்ல டெக்னீசியன் ஆப்பரேஷனுக்கு 35 போஸ்ட்டும், ரெஃப்ரிஜரேஷனுக்கு 4 போஸ்ட்டும், டெக்னீசியன் டயருக்கு 1 போஸ்ட்டும் மொத்தம் 85 போஸ்ட் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா படிங்க. மெக்கானிக்கல் முடிச்ச நம்மளுடைய மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சிலபஸ் கீழயே இருக்கு. நான் மீண்டும் சொல்ற மாரி சிலபஸ் தேடி யாரும் அலையாதீங்க. சிலபஸ என்ன பண்ணுங்கன்னா, நீங்களே வந்து கரண்ட்ல உள்ள டிப்ளமோ புக்க வாங்குங்க. அதுல இந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ இப்ப நான் காமிச்சோம்ல, அத வச்சு கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணி என்னென்ன சிலபஸ் எங்கெங்க எங்க இருக்கு அப்படின்னு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. அத ஞாபகம் வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அத நீங்க என்ன பண்ணுங்க, ந ந நோட் பண்ணி, மார்க் பண்ணி, அத மட்டும் நீங்க பிரிண்ட் எடுத்து படிங்க. அதுவே போதுமானது. வேற எந்த டவுட்டும் வேணாம். தேங்க் யூ.